வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவல் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே ஒரு சில ஆண்கள் ஒரு பெண்ணை உண்மையாக விரும்பினாலும் அந்த காதலை அந்த பெண்ணிடம் சொல்லாமல் மனதுக்குள் வைத்து அந்த காதலை கொண்டு விடுகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது அந்த லவ்வை வெளிப்படையாக அவங்க சொல்லிடுறாங்கன்னா கேட்டால் கண்டிப்பான முறையில் இல்லையா. நிறைய பேர் லைஃப்ல அவங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த காதலை சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு கொண்டுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமாக அவங்க ஃபேமிலியோட மேட்டராக கூட இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக கூட இவங்களுடைய காதலை சொல்லாமல் மறுக்கவும் செய்கிறாங்களாம் ஒரு சில நபர்கள் ஆண்கள். ஒரு ஆண் உங்களை விரும்புகிறார்கள் என்றால் மற்றவரிடம் எவ்வளவு கோவப்பட்டு பேசினாலும் எந்த நாளும் செய்யலாம். ஆனால் உங்களிடம் அது போன்று எந்த விஷயங்களும் செய்யாமல் எதுவும் செய்யவே மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்ற போது மற்றவங்க கூட செய்யக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட செய்யவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்க மேலே இருக்கக்கூடிய கோவத்தை மற்றவங்க மேலே காமிப்பாங்க. பட் மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய கோவத்தை உங்க மேலே மோஸ்ட்லி காமிக்க மாட்டாங்க லவ் பண்ணும்போது. பட் மேரேஜுக்கு அப்புறம் எல்லா கோவத்தையும் உங்ககிட்ட தான் காமிப்பாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவத்தையும் மத்தவங்க மேல காமிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் மாறி மாறி பார்த்தீங்கன்னா லைஃப்ல நடக்கும். ஸோ உங்கள ஒருத்தவங்க நிறைய விரும்புறாங்க அப்படின்ற போதும், இல்ல விரும்பவே இல்லைன்ற போதும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது சான்சஸ் இருக்கு. ஒரு ஆண் உங்களை விரும்பும் பொழுது நீங்கள் அவரிடம் பேசவில்லை என்றால், நீங்கள் ஏன் பேசவில்லை என்று ஒவ்வொரு நாளும் அதிகம் யோசித்து உங்களிடம் வந்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன், எதற்கு என்று. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களை விரும்புறப்போ சரி கேட்கறது நியாயமான விஷயம். ஆனா உங்களுக்கே தெரியாம ஒரு ஆண் உங்களை விரும்புறாங்க அப்படின்ற போது, அவங்க எதுக்காக என்கூட பேசாம இருக்க? ஏன் பேசல? அப்படின்ற கேள்விய தான் முன் வைப்பாங்க. காரணம், அவங்க உங்ககிட்ட இன்னும் லவ் ப்ரொபோசல் பண்ணல. அப்படி ப்ரொபோசல் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற போது நார்மலா வந்து கேட்க முடியும். பட் இந்த ஒரு நேரத்துல நார்மலா வந்து கேட்டீங்கன்னா, உன் கூட எதுக்கு ஃபர்ஸ்ட் பேசணும்? அப்படின்ற கேள்விகள் நீங்க கேட்க முடியும். இப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்கறதுக்கு தயங்குவாங்க. பட் ஒரு சில நபர்கள் மோஸ்ட்லி எதுக்கு நேத்து பேசல? எதுக்கு நேத்து ஆஃபீஸ் வரல? எதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளிய வைக்கத்தான் செய்வாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய காதல். ஸோ உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கு தெரியாம விரும்பக்கூடிய நபர் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. உங்களை விரும்பும் ஆணிடம் நீங்கள் எதை சொல்லி இருந்தாலும் அந்த ஆண் கண்டிப்பாக செய்வார்கள். அது நான் தான் செய்தேன் என்று தெரியாமல் ஒரு சில ஆண்கள் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு ஆண் இருக்காங்க. அவங்களும் உங்களை விரும்புறாங்க. பட் அவங்களும் இன்ன வரைக்கும் உங்கள்ட்ட லவ் சொன்னதில்ல. நீங்களும் அவங்ககிட்ட போய் லவ் சொன்னதில்ல. இந்த டைம்ல ஒரு ஆண்கிட்ட நீங்க சொல்லியிருப்பீங்க. அதாவது நீங்க புடிச்ச ஆண்ட்ட தான் போய் சொல்லியிருப்பீங்க. அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க அத பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மத்தவங்ககிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அத அவங்க தான் பண்ணாங்கன்றத யார்ட்டயுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் தன்னை பத்தி விரும்பிக்கக்கூடிய பொண்ணுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணால் தான் லவ் வரணும்னு இல்ல. தன்னை புடிச்சு தன்னோட கேரக்டர பிடிச்சு பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களால கூட ஒரு சில ஆண்கள் சொல்லாம இருப்பாங்க. பட் ஒரு சிலவங்க தான் செய்யாத விஷயத்த கூட தான் தான் செஞ்சேன்னு கூட உங்க லைஃப்ல உங்ககிட்ட வந்து கமிட் ஆக சான்ஸ் இருக்கு. ஒரு ஆண் உங்களை விரும்பும் பொழுது அவர்களை பொது இடத்தில் வைத்து அசிங்கப்படுத்தினாலோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களை செய்தாலோ அவர்கள் மனதில் அதிக அளவில் கவலையும் வருத்தம் உண்டாகும். இதை நினைத்து அதிக நாட்கள் அளவும் செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் உங்களை விரும்புறப்போ உங்களுக்கு தெரியாது அவங்க விரும்புறாங்கன்ட்டு. பட் இருந்தாலும் நீங்க அவங்கள அந்த இடத்துல வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்ற போது, இல்ல நீங்க இல்லாம வேறு ஒருத்தவங்க அசிங்கப்பட்டாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தையும் காயத்தையும் உண்டு பண்ணும். முக்கியமா அதை நினைச்சு அவங்க பல நாட்கள் கூட அழுவாங்க. ஸோ நிறைய பேர் லவ் பண்ணும்போது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மள எங்கேயும் யார் முன்னாடி நம்ம பிடிச்ச பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆண்கள் இருக்க தான் செய்றாங்க. பட் ஒரு சில நபர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. பட் நிறைய நபர்கள் கண்டுப்பாங்க. இந்த ஸோ கைஸ், நீங்களும் உங்கள் லைஃப்ல உங்க விரும்பக்கூடிய ஒரு ஆண்ட்ட இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா வரும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பாய்.